ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9 டே 16 என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்தலாம். மார்னிங் எழுந்த உடனேவே பாருக்கு நிறைய வேலை கொடுத்துருந்துருப்பாங்க போல இருக்கு, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான எஃப்ஜே. ஆனால் பாரு, என்னால் வெறும் வயிற்றுலலாம் வேலை பார்க்க முடியாது, நான் ஒரு கப் டீயாவது குடிச்சு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டோட தலையான கனியக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகேடா அதான் டீ குடிச்சிட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாள், விடேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அக்கா, எல்லாரும் வேலை பார்க்கும்போது வெறும் வயிற்றுல தானே வேலை பார்த்தாக்கணும், காலையில் எழுந்து சமைக்கணும், வெறும் வயிற்றுல தானே சமைக்கிறாங்க. இப்போ டீயே போடணும்னா வெறும் வயிற்றுல தானே டீ போட்டு அதுக்கப்புறம் தானே டீ குடிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேட்பான். அப்போ ரம்யா இடையில வந்து, என்ன எப்போ பார்த்தாலும் பாரு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிகிட்டே இருக்காங்க, வியானாலாம் வேலை பார்க்கலையா, அவங்க வெறும் வயிற்றுல வேலை பார்க்கலையா, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பிபி ஹவுஸ்மேட்ஸ் அப்படி தானே வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சொல்ல. பட் ஆனால் அவங்க வியானா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரையோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னால் வேலை பார்க்க முடியாது, இப்போதானே நான் வேலை பண்ணிட்டு வந்தேன், திரும்ப திரும்ப எதுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, என்னால் இப்படி சும்மாலாம் கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா என்னால் வேலை பார்க்க முடியாது, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் செய்வேன், அதை விருப்பப்பட்டா தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆதிரையோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆதிரை வந்து ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்டா இருக்கும்போது இப்படி தானே நீங்களும் வேலை பார்த்தீங்க, வேலை வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி ஆதிரை கேட்டதுக்கு வியானா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நாங்களாம் மனசாட்சியோட நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஒரு கேம்ல வின் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த டைமுக்கு எல்லாரும் ரெடியாகி போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ போயிட்டு எங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது சபரி வந்து இந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் விலக்கி கொடுங்க, நான் உடனே உங்களுக்கு பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போகிறேன் எங்களோட ஃபீஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வியானா அந்த சுபிக்ஷா இவங்களாம் வந்து, இல்லை நாங்கள் பாத்திரம்லாம் விளக்கக்கூடாது, இது ரூல்ஸ் மீற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன வேலையை கூட அவங்க பண்ணாமல் எல்லா வேலையுமே பிக் பாஸ் வீட்டார்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதையே வந்து எஃப்ஜே சொல்வார், நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் விலைக்கு தாங்க அப்படின்னு சொன்னப்போ எங்களால் பண்ண முடியாது, ரூல்ஸ் மீற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டோம், நீங்கள் வந்து வேலை பண்ணி தான் ஆகணும்னு எப்போ சொல்லுவார் அப்படின்னா, பாரு வந்து இந்த ரூமில் இருக்க அந்த ஹவுஸ்மேட்ஸோட வேஸ்டெல்லாம் நாங்கள் அந்த குப்பையெல்லாம் எடுத்து நான்லாம் போட மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் தான் போடணும், அதெல்லாம் உங்களோட பர்சனல், அதெல்லாம் நீங்கள் தான் போட்டுக்கணும், கூட்டுறோமா பெட்ஷீட் எல்லாம் மடிக்கிறோமா அதெல்லாம் வேணால் நாங்கள் பண்ணுவோம், இந்த வீட்டோட குப்பையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பாரு சொல்லும்போது எஃப்ஜி இந்த பாயிண்ட்டை சொல்வார், நாங்கள் வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்து கட்டி நாங்கள் போய் எல்லாம் போட மாட்டோம், அது ரூல்ஸ் மீற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜி சொல்லிடுவார். அதுக்குமே ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பாரு, நான் வந்து குப்பையெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட. அதுக்கப்புறம் கனியக்கா ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுங்கப்பா, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு இதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் சரின்னு ஏன் நினைக்கிறீங்க, நான் ஒருத்தி பண்ணாததுனால அது தப்பாயிடுமா அப்படின்ற மாதிரி லாஜிக்காக கொஸ்டின் கேட்குறன்ற பேரில் மொத்தத்தில் பண்ண மாட்டேன், அந்த ஒர்க்கை பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஒன்றும் பண்ணலை, கடைசியாக வலிக்கு வந்துட்டாங்க, எங்களுக்கு க்ளவுஸ் கொடுங்க, அந்த க்ளவுஸ் போட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராப்ளமே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது மார்னிங் எபிசோடில். அதுவும் நேற்று வியானாலாம் பாருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை கழுவி ஊற்றிட்டு இருந்தா. என்னன்னா, சுபிக்ஷா ஒரு ஒர்க் கொடுத்தா, அதுக்கு முன்னாடி எஃப்ஜே ஒரு ஒர்க் கொடுத்துருந்தான். எஃப்ஜே ஒர்க் கொடுக்கும்போதே சுபிக்ஷாவும் அந்த ஒர்க் கொடுக்கவும், என்னால் 7 வேலைலாம் பார்க்க முடியாது, என்கிட்ட 2 கை 2 கால் தான் இருக்குது, என்னாலலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஃப்ஜே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ சுபிக்ஷா சொன்ன ஒர்க்கை போய் பாரு, அப்புறமா என்னோட இந்த ஒர்க்கை வந்து பாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்லியிருப்பான். அதுக்கு வியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்போவே பண்ணாதான் திரும்பலாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இன்னும் எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ணவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கடுப்பாயிட்டு இருப்பான். திரும்ப வேற ஒரு இடத்துல கிளீனிங் ஒர்க் கொடுக்கும் போதுமே கூட, நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், இதுக்கு மேலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வியானா சொல்லும்போது எஃப்ஜே அதுக்கு என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, எவ்வளோ கொடுத்தாலும் தின்றீங்கல்ல, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கும்போது எவ்வளோ கொடுத்தாலும் தின்றீங்கல்ல, வேலை மட்டும் கொடுத்தா நான் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்லவும், இன்னும் இவன் இவ்வளோ கேவலமானவங்களாம் இருக்கான் அந்த பச்சை சட்டைக்காரன், தின்றதை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எஃப்ஜேவை மட்டும் இல்லை, இன்னும் பிபி ஹவுஸ்மேட்டில் இருக்க மற்றவங்களையுமே என்ன சொல்கிறாங்க வியானா அப்படின்னா, ஒரு நல்லவன் ஞானி ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் மதர் தெரசா அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி இவங்க எல்லாம், அப்புறம் பாட்டு பாடுறவங்க ஒருத்தவங்கன்னு இவங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு இருக்காங்கன்னு பாட்டு பாடி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் கனி வந்து சொல்லும் போதெல்லாம் அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட், அவங்க ஒர்க் கொடுக்க தான் செய்வாங்க, நம்ம பண்ணி தான் ஆகணும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்களும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக இருக்கும்போது இப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ரூல் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி கனி சொல்லும் போதுமே கூட, ஆமாம் அவங்க ஒர்க் கொடுக்க தான்
தான் செய்யணும். ஆனால் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லையே, அந்த ஒர்க்கை அது ரூலில் இல்லையே. அவங்க வந்து வேலை வாங்கணும், அவங்க எப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்றது தான் இங்கே மேட்டர். அவங்க தான் வாங்கணும் வேலை, அவங்க தான் வாங்கணும் நம்மக்கிட்ட, நம்ம செய்யறது செய்யாதது நம்மளோட விஷயம் அப்படின்ற மாதிரி கூலாக சொல்லிட்டு இருந்தாங்க. பாரு அளவுக்கு டென்ஷனே ஆகாமல், ஆனால் எல்லாரையும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இவங்களோட ஃபைட் பற்றி பேசுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 2 பேர் அவங்களோட ஸ்டோரி சொல்லணும் இல்லையா, கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. அதில் வந்து பிரவீன் அண்ட் பாரு இவங்க 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. பாரு அவங்களோட விஷயத்த சொல்லும்போது அதிகமாக அவங்க ஃபேமிலி பற்றி பேசின மாதிரி இருந்தது. நான் லைவ்லேயே பார்த்தேன், அதிகமாக அவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசியிருந்தாங்க. மெயினாக அவங்க டேடி, அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, எல்லாருமே ஃபேமிலியில் அப்பா அண்ணா எல்லாருமே லாயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு 40 வயசாக இருக்கும்போது தான் இவங்க பிறந்தாங்க அப்படின்னும், அவங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா ஏஜ்டாக இருக்கிறத பார்த்து இவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக ஃபீல் பண்ணாங்க. அதனால பெரியம்மா பாட்டி இந்த மாதிரி தான் சொல்லி நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து அண்ணா அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் தான் அம்மா எவ்வளோ விஷயம் நமக்கு பண்ணியிருக்காங்க ஃபேமிலிக்காக, அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்பாவோட அன்பே கிடைக்கல. அவங்க அப்பாவோட அன்பை வந்து எங்கே எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட லவ் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆண்கள் கிட்ட எதிர்பார்த்துமே கிடைக்கல. உண்மையான அன்பு அப்பாவோட லவ் யார்கிட்டையும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரவீனோட ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட ஒய்ஃபான ஐஸ்வர்யாவை அவர் ரொம்பவே சந்தேகப்பட்டதை, நான் வந்து ஒரு சந்தேக மிருகம் அப்படின்னு அந்த விஷயத்தை கன்ஃபெஸ் பண்ணி, அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு கால் வருது, ஒரு 40 செகண்ட்ஸ் பேசியிருக்காங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்னா கூட, இது யார், என்ன பேசுனீங்க, 40 நிமிஷம் என்ன, இப்படிலாம் நான் சந்தேகப்படுவேன், ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தேன், இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கவங்க கிட்ட, அன்பாக இருக்கிறவங்கள நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜாக வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜூஸ் தயாரிக்கிறவங்க ஒரு 6 பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் தயாரிக்கிறவங்களுக்கு பாட்டில் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 9 மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ்மேட்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுலேயே ஒரு 15 பேர் போயிட்டாங்க. இப்போ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அண்ட் அனதர் 1 ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்களால ஓடி போய் பாட்டிலும் எடுக்க முடியாது, இவங்களால திறமையாக பேசி ஜூஸையும் விற்க முடியாது, ஆனால் குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்கன்னு யார் தோணுதோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பாரு அண்ட் திவாகரை சொல்லியிருந்தாங்க. இடையில வியானாவும் சொல்லியிருந்தாங்க. வியானா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. நீங்களாம் என்னை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. திரும்ப அவங்க வரும்போது, ஓகே நீங்கள் எல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆனதுனால தான் நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ நேற்று எபிசோடில் வியானாவோட ஃபேஸ் நிறைய வெளியில் வந்த மாதிரி இருந்தது. அவங்க நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் வேலிடாக இருந்துச்சு. அவங்க சைடு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வராங்க. இப்போ ஃபைனலாக குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு யார் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திவாகர் அண்ட் பாரு. இவங்களை ஏன்டா சூஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு இவங்க ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு 10, 12 இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் 1 or 2 இப்படி தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்தம் 6 ஓனர்ஸ், ஜூஸ் ஓனர்ஸ். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரி, சுபிக்ஷா, வினோத், எஃப்ஜே, ஆதிரை அண்ட் 1 more person ரம்யா. இவங்களா தான் ஜூஸ் ஓனர்ஸ். ரம்யா பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு 2 பாட்டில்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு, ஆதிரிக்கு 2 பாட்டில்ஸ் தான். சுபிக்ஷா அண்ட் சபரி இவங்க 2 பேருக்குமே 1 பாட்டில் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஃப்ஜி வினோத் இவங்களோட எந்த பாட்டிலுமே செலக்ட் ஆகலை. இப்படி தான் போயிட்டு இருந்தது. எப்படி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹைஜீன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா ஸ்மெல், கலர், டேஸ்ட் இது எல்லாமே பார்த்து தான் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாட்டில் எல்லாம் இவங்க விற்கணும். பிக் பாஸ் வந்து வாங்கிப்பாரு, வாங்கிட்டு காயின்ஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி அதிகமான காயின்ஸ் கலெக்ட் பண்ணி யார் வச்சுருக்காங்களோ, இப்போ சூப்பர் டெலுக்ஸ் ஹவுஸ்மேட் தானே இருக்காங்க ஜூஸ் ஓனராக, இப்போ எந்த ஜூஸ் ஓனர் அதிகமான காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அந்த ஆல்ரெடி சூப்பர் டெலுக்ஸ் ஹவுஸ்மேட்டுக்கு ஒரு 50% நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்தே தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். அண்ட் அதோட இப்போ நாமினேஷனில் நிறைய பேரோட நேம் வரும் இல்லையா, அதுலேருந்து ஒருத்தரை வந்து ஃப்ரீ பண்ணி விடலாம். அந்த ஒரு பவருமே இருக்குது. எந்த ஜூஸ் ஓனர் அதிக காயின்ஸ் வச்சுருக்காரோ அவருக்கு அந்த ஒரு பவருமே இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ பாட்டில் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அதில் யார் நிறைய காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குமே நாமினேஷன் ஃப்ரீ இருக்குது. ஸோ இப்போது ஜூஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீயும், இந்த பாட்டில் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீயும் இருக்குது.
இப்போ காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ரம்யாவுக்கு 2 காயின்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா 2 பாட்டில் விற்றுருக்காங்க பிக் பாஸ் கிட்ட. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதிரைக்கு ஒரு 2 காயின்ஸ் கிடைச்சிருக்கு. 2 பாட்டில் விற்றுருக்காங்க பிக் பாஸ் கிட்ட. இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் சப்ளையர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா அவங்க தானே பாட்டில்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி ஷேர் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அது ஓனரோட விருப்பம் தான். இப்போ வாங்கின காயின்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ளையர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்பாரு. ஆனால் எல்லா ஓனர்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி, சுபிக்ஷா, ஆதிரை, ரம்யா இவங்க எல்லாமே அவங்களோட பாக்ஸ்லேயே போட்டுக்கிட்டாங்க காயின்ஸ் எல்லாம். இந்த கேம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நாளைக்கும் இது கண்டினியூ ஆகும். இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. நாளைக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்றத ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in the next video. Until then, bye.